அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர். இந்த வீடியோ பதிவில் குழந்தைகளின் பல் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் கேட்ட கேள்விகளை டாபிக் வாரியாக பிரித்து அந்த டாபிக் டிஸ்கஷனில் உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களோட பல் வளர்ச்சி பற்றி தான். பொதுவாக குழந்தைங்களுக்கு முதல் பல் 6 மாதத்திலிருந்து 12 மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு 6லேருந்து 9 மாதத்தில் ஃபஸ்ட்டு பல் வந்துடும். ஒரு சில குழந்தைங்க 10-11 மாதம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. இந்த 1 வயசுக்கு மேலேயும் குழந்தைங்களுக்கு பல் வரல அப்படின்னா நீங்கள் உங்களோட குழந்தைங்க டாக்டரை பார்க்கணும். இது எதனால் அப்படின்னா மருத்துவ காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கால்சியம் சத்து குறைபாடு, தைராய்டு ப்ராப்ளம், வேறு சில பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தால் இந்த குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு அப்புறமும் பல் வராது. அதனால் 1 வயசுக்கு அப்புறமும் உங்களுக்கு குழந்தைக்கு எந்த பல்லும் வரலைன்னா நீங்கள் கட்டாயம் மருத்துவரை பார்க்கணும். குழந்தைங்களோட முதல் பல் பொதுவாக கீழ்த்தாடையில் தான் வரும். சென்ட்ரல் இன்செசர் அப்படின்னு சொல்கிற ஒரு பல்லு தான் வரும். யூஸ்வலாக அது 6 to 8 months 9 monthஸில் அது ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மேல் தாடையில் சென்ட்ரல் இன்செசர்ஸ் வரும். பால் பல் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வர்ற முதல் பல் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 பல் உண்டு. குழந்தைங்களுக்கு இந்த முதல் பல் வரும்போது ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடைவெளி வர்றது நார்மலான விஷயம். அதனால் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். பொதுவாக இந்த பால் பல் குழந்தைங்க 6 வயசு 7 வயசு வரும்போது விழுக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நமக்கு பெர்மனன்ட் டீத்து வரும். குழந்தைங்களோட பால் பல் இயற்கையாகவே விழுந்தால் 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே பெர்மனன்ட் டீத்து அந்த இடத்துல வளர்ந்துடும். ஆனால் ஒரு சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு அடிபட்டனால அந்த பல் விழுந்தது அப்படின்னா அது முளைச்சி வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெர்மனன்ட் டூத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 32 பல் வரும். இது 6-7 வயசுலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 19-20 இயர்ஸ் வரைக்கும் வரும். கடைசியாக வர்ற பல் 3rd மோலார் அப்படின்னு சொல்கிற ஒரு கடகா பல் தான். ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு பல் வரும்போது காய்ச்சல் வரும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நம்புறீங்க. அது உண்மை கிடையாது. பல் வரும்போது அவங்களுக்கு வலியும் டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்குமே தவிர காய்ச்சல் வராது. பட் இந்த டீதிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே வாயில் எடுத்து கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றனால அந்த நேரங்களில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஃபீவர் வருமே தவிர பல் வளர்றதுனால உங்களுக்கு காய்ச்சல் வராது. அடுத்ததாக நிறைய பேரண்ட்ஸ் ப்ரஷிங் பற்றி கேட்டிருந்தாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு பால் பல் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமே நீங்கள் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்குன்னு உள்ள சாஃப்டான ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் நீங்கள் டூத் பேஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் நினச்சிட்டு ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணால் போதும். twice a day பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு டூத் பேஸ்ட் குழந்தைங்க 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷு வச்சு வாட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணால் போதும். டூத் பேஸ்ட் கேன் பி யூஸ்ட் ஃப்ரம் 18 months. குழந்தைங்களுக்குன்னு ஒரு டூத் பேஸ்ட் வருது. இதில் ஃப்ளூரைடு கான்டென்ட் 1000 parts per million இருக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான டூத் பேஸ்ட்டு. சில பேரண்ட்ஸ் என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது பப்ளிக் ஃபோரத்தினால நான் பிராண்டு சொல்ல விரும்பலை. நீங்கள் ஷாப் பண்ணுற சூப்பர் மார்க்கெட்டில் போய் இந்த ஃப்ளூரைட் கான்டென்ட் பார்த்துட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கான டூத் பேஸ்ட் நீங்கள் அப் டு 6 years வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 7 years அண்ட் அபவ் அடல்ட்டுக்கான டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக குழந்தைங்களுக்கு டூத் பேஸ்ட்டோட அளவு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அளவுகோல் பார்த்திங்கன்னா ஒரு அரிசியோட அளவு நீங்கள் வச்சா போதும். குழந்தைங்க ப்ரஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி
வாட்டர் வச்சு மவுத்தை ரின்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரின்ஸ் பண்ணால் அந்த ஃப்ளூரைட் கான்டென்ட் எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வாயில் இருக்க எச்சியை 2-3 தடவை நல்லா சுத்தமாக துப்புனாவே போதும். அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ளூரைடோட மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால நம்ம குழந்தைங்களுக்கு பூச்சிப்பல் வராமல் தடுக்கலாம். ஓரல் ஹைஜீன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட குழந்தைங்களுக்கு பூச்சிப்பல் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்மளோட வாயில் நிறைய பாக்டீரியா கிருமிகள் இருக்கும். இப்போ நம்ம சரியாக சுத்தம் பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளோட உணவுப் பொருட்கள் பல்லு மேலே படிஞ்சு அதில் பாக்டீரியாவும் சேர்ந்து வளரும்போது இந்த பிளேக்குன்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இதில் இந்த பாக்டீரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசிட்னால என்ன ஆகும்னா நம்மளோட பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அது பூச்சி பல்லுன்னு சொல்கிற அந்த கேரிஸ் வந்துடும். இப்போ குழந்தைங்க நிறைய சர்க்கரை எடுத்துக்கும் போது இந்த சர்க்கரை இந்த பாக்டீரியா கிருமியோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறனால நிறைய பூச்சிப்பல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு பல்லில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் கோடு வரும். இது அந்த ஒரு தின் லேயர் ஆஃப் அந்த அழுக்கு படியும் போது இந்த பாக்டீரியா கிருமியோடு சேர்ந்து சில நேரங்களில் இது கொஞ்சம் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுறனால இந்த லைன்ஸ் படியும். இதுவும் ஒரு ஆரம்ப அறிகுறியாகவே நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் நீங்கள் பார்க்கும்போது கட்டாயம் உங்களோட டென்டல் டாக்டரை போய் பார்த்து தேவைப்பட்டால் ப்ரொஃபஷ்னலாக அதை க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட பல்லு பாதிக்காமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நம்ம குழந்தைங்களோட ஓரல் ஹைஜீனை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் 2 தடவை ப்ரஷ் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுத்தமான தண்ணி வச்சு வாயை கொப்பளித்து எந்த உணவும் படியாமல் பார்த்துக்கணும். நிறைய நேரங்களில் அந்த இனிப்பு பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இனிப்பு பொருட்களை கொடுக்காமல் வச்சுக்கணும். அப்படியே கொடுத்தாலும் இந்த ரின்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் நம்ம ரெகுலராக டென்டல் விசிட் போகணுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. கட்டாயம் நம்ம அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்கிட்ட போகும்போது அவங்களோட அனுபவத்தினால நமக்கு வர்ற பிரச்சனைகளை அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அதனால் வர்ற பாதிப்புகளை அவங்க மினிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட் ரெகுலர் விசிட். பர்டிகுலராக இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுறது நமக்கு நல்லது. அடுத்து நம்ம குழந்தைங்களோட ஓரல் ஹைஜீனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறையா இருந்தாலும் நான் மெயினாக சொல்ல போகிறது இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான். குழந்தைங்க 1 வயசு வந்ததுக்கப்புறம் கட்டாயம் பாட்டிலில் பால் குடிக்கிற பழக்கத்தை தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. 2வது, நீங்கள் கொடுக்குற உணவுலையோ நீங்கள் கொடுக்குற பால்லையோ இந்த சர்க்கரை இனிப்பு சேர்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, கருப்பட்டி, வெள்ளைக்கட்டி இது எல்லாமே உள் வரும். இது நீங்கள் எது கலந்தாலும் குழந்தைங்களோட பல் ஆரோக்கியத்துக்கு அது நல்லதில்லை. அதே மாதிரி ரப்பர்னு சொல்கிற டம்மீஸ் இது யூஸ் பண்ணும்போதும் குழந்தைங்களோட ஓரல் ஹைஜீன் அஃபெக்ட் ஆகும். ஒரு சில வீட்டில் இது தேனில் முக்கி கொடுக்குற பழக்கம் இருக்குது. இது கட்டாயம் நம்மளோட குழந்தைங்களோட ஓரல் ஹைஜீனுக்கு நல்லதில்லை. இந்த 3 முக்கியமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்மளோட பேரண்ட்ஸ் கேட்ட கேள்வியில் கட்டாயம் நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்கணுமான ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க. என்னோட அட்வைஸ், இட் இஸ் குட் டு விசிட் தெம் பிகாஸ் தே ஆர் தி எக்ஸ்பர்ட்ஸ். நம்மளோட குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தெரிஞ்சால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை ஈஸியாக பிக்கப் பண்ணி நமக்கு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு ஒன்ஸ் இன் 6 months டென்டல் விசிட் போகிறது நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.